ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிரேட் 11ல் லிமிட்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 29.5 பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட் ப்ராப்ளமில் எக்ஸ்டென்ஸ் டு ஏன்னு சொல்லி லிமிட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கொடுத்துருக்க கொஸ்டினில் எக்ஸுக்கு பதில் ஏ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எக்ஸ் ப்ளஸ் 2 the whole power 5/2 minus a plus 2 the whole power 5/2 divided by x minus a. இதில் எக்ஸுக்கு பதில் ஃபஸ்ட் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னா a plus 2 the whole power 5/2 minus a plus 2 the whole power 5/2 வரும். டினாமினேட்டரில் என்ன வரும்னா a minus a வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப 0/0 கிடைக்குது. இது வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. இது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம வேற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம ஜெட்னு சொல்லி எடுத்துக்கிறோம். லெட் z is equal to limit x tends to a x plus 2 the whole power 5/2 minus a plus 2 the whole power 5/2 divided by x minus a. இந்த கொஸ்டினில் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு இருக்கேன்னா, அதாவது லிமிட் x tends to a x power n minus a power n by x minus a is equal to n a power n minus 1. இந்த ஃபார்முலா தான் இந்த கொஸ்டினில் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இங்கே x பவர் n a பவர் n இல்லை, அதுக்கு பதில் x + 2 இருக்குது, a + 2 இருக்குது. டினாமினேட்டர் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி x - a ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த காரணத்தினால இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, let x + 2 is equal to yன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். a + 2 வந்து kன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், as x tends to a y tends to k. இது எப்படின்னா, இந்த x + 2 வேல்யூ வச்சு நம்ம இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு a + 2 கொடுத்துருக்கோம். அதே இது இந்த ரைட் சைடு இருக்கிற ஒய்ங்கிற வேல்யூ கே கொடுத்துருக்கோம். அதுதான் எக்ஸ் டென்ஸ் டு ஏனா ஒய் டென்ஸ் டு கேன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். இதுபடி பார்க்குறப்ப அந்த லிமிட் வந்து என்னவா மாறுதுன்னா, z is equal to limit x tends to a x power 5 x + 2. இங்கே இருக்கிற x + 2க்கு பதிலாக அவன் என்ன போட போகிறோன்னா y போட போகிறோம். y power 5/2 minus of இந்த இருக்கிற a + 2க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோன்னா k power 5/2 போடுறோம். divided by டினாமினேட்டர் y minus k வரும். அதே மாதிரி இங்கேயுமே எக்ஸ்டென்ஸ் டு ஏன்னு போடக்கூடாது. போனதில் என்னதான் ஃபார்முலாவில் எக்ஸ்டென்ஸ் ஏன்னு இருந்தாலும் இங்கே வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகி y tends to k-வா மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் y tends to k அப்படி தான் இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து கீழே இந்த பிளேஸில் வந்து மேட்ச் ஆகுது. இது மேட்ச் ஆகுதுபடி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதில் ஒய் வரும், ஏக்கு பதிலாக கே வரும், எண்ணுக்கு பதிலாக 5/2 வரும்.
அப்போ என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 5/2 k பவர் 5/2 மைனஸ் ஆஃப் 1 இதான் வரும். இதான் ஜெட்டுக்கு வந்து நிற்குது. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5/2. நமக்கே தெரியும் கேக்கு பதில் a+2 போடலான்னு, அதனால் கேக்கு பதில் a+2 போட்டேன். மேலே வந்து இங்கே இருக்க 5/2 ஒன்றையும் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 3/2 கிடைக்குது. இதுதான் ஜெட்டோட ஃபைனல் ஆன்சர். ஜெட்னா நமக்கே தெரியும் லிமிட் x tends to a x plus 2 the whole power 5/2 minus of a plus 2 the whole power 5/2 divided by x minus a. இதோட ஆன்சர் தான் வந்திருக்கலாம் 5/2 a plus 2 the whole power 3/2ன்ற ஆன்சர் வந்து நிற்கிது. இதோட ப்ராப்ளம் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2 பார்த்துடலாம். ப்ராப்ளம் நம்பர் 2லையுமே நம்ம கொஸ்டினில் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 3/2 மைனஸ் ஏ ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா a plus 2 the whole power 3/2 minus of a plus 2 the whole power 3/2 divided by a minus a வரும். இதோட ஆன்சர் வந்து 0/0. இது இன்டிடெர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. இது இன்டிடெர்மினன்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஜெட்டுன்னு எடுத்துக்கிறேன். இல்லை z is equal to limit x tends to a x plus 2 the whole power 3/2 minus a plus 2 the whole power 3/2 divided by x minus a. கொஸ்டினை ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல ஜெட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா லிமிட் x tends to a x power n minus a power n divided by x minus a is equal to n a power n minus 1. இந்த ஃபார்முலா தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. ஆனால் நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இல்லை. நியூமரேட்டரை சேம் ஆக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா let x plus 2 is equal to y and a plus 2 is equal to k. அதாவது x tends to a இருக்கிறப்ப as x tends to a y வந்து kக்கு போகுது. அதான் y tends to kன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். z is equal to limit ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a நீங்கள் இருந்துச்சு இல்லையா, அப்படி இருந்த இந்த லிமிட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம். எக்ஸ் டென்ஸ் டு ஏக்கு பதிலாக நான் y டென்ஸ் டு k கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா x + 2க்கு பதிலாக நான் y போட போகிறேன். அப்போ y power 3/2 மைனஸ் ஆஃப் இதை எடுத்து விட்டுருங்க. அடுத்து வந்து a + 2க்கு பதிலாக நான் k போட போகிறேன். k power 3/2 divided by நமக்கே தெரியும் x tends to a y tends to k. அப்படிங்கிறப்ப இங்கேருந்து y tends to kன்னு இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் y - k வரும்.
இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3/2 k பவர் 3/2 மைனஸ் 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/2 k பவர் 1/2 கிடைக்கும். கேக்கு பதில் நம்ம a+2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3/2 இன்ட்டு a+2 த ஹோல் பவர் 1/2 வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு 3/2 ரூட் ஆஃப் a+2 ஆன்சராக வந்து நிற்கிது. நெக்ஸ்ட் நம்ம கொஷின் நம்பர் 3க்கு போயிடலாம். கொஷின் நம்பர் 3ல இனிமேல் லிமிட் x டென்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா x இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதில் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். லிமிட் x டென்ஸ் டு ஏ 1 + x the whole power 6 minus 1 by 1 + x square minus 1 is equal to a சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப a power 6 minus 1 by a square minus 1 வருது. இந்த a power 6 வந்து எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 வேறு வரும், அதே மாதிரி தான் வரீங்க. 1 + a the whole power 6 1 + இந்த மாதிரி வந்து நிற்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன வரும்னா 1 + a the whole square. இது ஃபுல்லாக சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு இதுவுமே இன்டிடெர்மினன்ட் ஃபார்மாக வந்து நிற்கிது. இன்டிடெர்மினன்ட் ஃபார்மாக 0/0ன்னு சொல்லி வந்து நிற்கும். இது மாதிரி 0/0 ஃபார்மில் வந்து நிற்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா கொஸ்டின் zன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். let z is equal to limit x tends to a 1 + x the whole power 6 minus 1 divided by 1 + x the whole square minus 1. இந்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நியூமரேட்டரில் வந்து நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து a³ - 1 is equal to a - 1 into a² plus a plus 1. இந்த a² plus a plus 1 இந்த வேல்யூ வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கே கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போது z is equal to 1 + a power 6 minus 1 by 1 + a the whole square minus 1 வந்து நிற்கிது. இது வந்து நிற்கிறப்ப நான் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் இது 2 3s are 6 இல்லையா? அப்போது 1 + a square the whole cube minus of 1 cube divided by 1 + a the whole square minus 1 வந்து நிற்கும். ஆக்சுவலாக இங்கே a³ - b³ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா a³ - b³ங்கிறப்ப 1 + a the whole square minus 1 இதுதான் a minus b. அடுத்து a² plus ab plus b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா 1 + a the whole power 4
ப்ளஸ் 1 ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். பெரிய டிவைட் போட்டுக்கோங்க. டிவைட் போட்டு 1 ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து நிற்கும். இதில் இந்த வேல்யூவும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே லிமிட் நம்ம போடணும். இங்கே லிமிட் இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1 கிடைக்குது. இதை சால்வ் பண்ணுறப்ப ஒரு ஃபைனல் ஆன்சர் 3 மாறிடுது. நியூமரேட்டரில் வந்து ஆல்ரெடி 3 1s இருக்குது. அது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த 3 1 தான் இங்கே எழுதி நம்ம 3 ஃபைனல் ஆன்சராக கொண்டு வந்து நிற்கிறோம். அப்போ அந்த a⁴ a² என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். அந்த வேல்யூ ஆக்சுவலாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகி சால்வ் ஆகிடும். வை? பிகாஸ் இங்கே ஏக்கு ஸ்கொயர் கொடுக்கல, 1 + a ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போது இதை எப்படி பார்த்தோன்னா 1 + 2a + a² மாற்றுவோம். இதை வந்து எப்படி மாற்றலாம்? இதுக்கு மேலே சால்வ் பண்ணுறப்ப ஒரு ஃபைனல் ஆன்சர் மாறிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் டென்ஸ் டு ஏ லிமிட் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னா x = a வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ லிமிட் x டென்ஸ் டு a x⁴2/7 minus a⁴2/7 divided by x minus a is equal to a⁴2/7 minus of a⁴2/7 divided by a minus a வரும். இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு 0/0 ஆன்சராக வருது. இந்த 0/0ன்றது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். அதனால் நம்ம கொஸ்டினை எப்பவும் போல் z என்ன சொல்லி எடுக்க போகிறோம். ஓகே, let z is equal to limit x tends to a x⁴2/7 minus a⁴2/7 divided by x minus a. இதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா லிமிட் x tends to a x⁴n minus a⁴n divided by x minus a is equal to n minus 1. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. பட் அதே மாதிரி நியூமரேட்டரும் சேமாக இருக்கா பார்த்தீங்கன்னா எஸ், நியூமரேட்டரும் சேமாக தான் இருக்குது. அதனால் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா z is equal to 2/7 a⁴2/7 minus 1 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா z is equal to 2/7 a⁴ இங்கே 2/7 minus 1 சால்வ் பண்ண என்ன வரும் 2. இந்த இதே மல்டிப்ளை பண்ணுறப்ப 1 7 is 7, 2 minus 7/7. இதை சால்வ் பண்ணிங்கன்னா -5/7.
a power minus 5/7ன்றது ஆன்சராக வந்து நிற்கிது. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 5ல் எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னா இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா substitute x is equal to a. கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். லிமிட் x tends to a x power 5/7 minus a power 5/7 divided by x power 2/7 minus a power 2/7 is equal to, இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு a சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், a power 5/7 minus a power 5/7 வரும் divided by a power 2/7 minus a power 2/7 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0/0ன்ற ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. அதனால் இதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை ஜெட்னு எடுத்துக்கலாம். let z is equal to limit x tends to a x power 5/7 minus a power 5/7 divided by x power 2/7 minus a power 2/7. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முலா எடுக்க போகிறோம். என்ன ஃபார்முலானா லிமிட் x tends to a x power n minus a power n by x minus a is equal to na power n minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர் இருக்குது, அதே நியூமரேட்டர் இங்கே இருக்குது. பட் டினாமினேட்டர் இல்லை இல்லையா, அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏன்னா ஒரு வேல்யூவை டிவைட் பண்ண போகிறேன். அதாவது டிவைட் denominator by x minus a. x minus a ஆல் ரெண்டு டினாமினேட்டரை டிவைட் பண்ண போகிறேன் in z. அப்போ z என்ன ஆகும், z is equal to x power 5/7 minus a power 5/7 by x minus a. இது வரும். வெரி டிவைட் போட்டுட்டு x power 2/7 minus a power 2/7 divided by x minus a வந்து நிற்கும். இப்படி வந்து நிற்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்முலாவை நியூமரேட்டர் டினாமினேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் நியூமரேட்டரை மட்டும் எடுத்துக்கோங்க. நியூமரேட்டரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னா 5/7 a power 5/7 minus 1 வரும். பெரிய டிவைட் போட்டு டினாமினேட்டரில் 2/7 a power 2/7 minus 1 வரும். இது 7 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 5/2 இருக்கும். இந்த a பவர் இந்த வேல்யூ சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் a power minus 2/7 divided by next இந்த வேல்யூ சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் a power minus 5/7. a power minus 5/7. இதில் 5/2/7 இருக்குது. நெக்ஸ்ட் 5/7 இருக்குது.
ரெண்டே ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5/2 a power 5/7 by a power 2/7. எக்ஸ்போனன்ஸ் கான்செப்ட் இங்கே யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 5/2 a power 5/7 minus 2/7 is equal to 5/2 a power 3/7. இதுதான் இந்த கொஸ்டினோடைய ஃபைனல் ஆன்சர். இதோட ப்ராப்ளம் நம்பர் 5 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம்.